ஒரு பள்ளி ஆசிரியர் பாடம் நடத்தி முடித்தவுடன் வீட்டு பாடம் கொடுத்து முடித்து கொண்டு வர சொல்வார். அதுபோல் அன்றும் பாடம் நடத்தி முடித்துவிட்டு வீட்டு பாடம் கொடுத்துள்ளார். மறுநாள் பள்ளிக்கு வந்து கேட்டவுடன் ஒரு மாணவனை தவிர மற்றவர்கள் வீட்டு பாடம் செய்து எடுத்து கொண்டு வந்திருந்தனர். நீ ஏன் செய்யவில்லை என்று அந்த மாணவனை கேட்டார் ஆசிரியர். என்னால் முடியவில்லை சார், அதனால் செய்யலை அப்படின்னு சொல்கிறான். ஒரு பிரம்பை எடுத்துக்கிட்டு வா என்று அந்த ஆசிரியர் அந்த மாணவனிடம் கேட்கிறார். எல்லோருக்கும் சரியாக பாடம் சொல்லி கொடுத்திருக்கேன், உன்னை மட்டும் சரியாக கவனிக்கவில்லை என்று தெரிகிறது. தப்பு என் மேலே தான். அதனால் இந்த பிரம்பால் என் கையில் 2 அடிகோடு என்று கையை நீட்டினார் ஆசிரியர். நடுங்கி போனான் பையன். ஐயா, நான் எப்படி உங்களை அடிக்க முடியும் என்று அவன் ஒரு பயத்துடன் கேட்டான். உடனே ஆசிரியர், நீ என்னை அடிக்கவில்லை என்றால் என் தவறு எப்படி என் நினைவில் இருக்கும், நீ அடி என்று கட்டாயப்படுத்தி அடிக்க சொன்னாராம். இவ்வாறு ஆசிரியர்களிலே சிலர் வித்தியாசமாக இருந்து மாணவர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வித்தியாசமாக வழிகாட்டியாக வாழ்ந்துள்ளார்கள்.